வணக்கம். நடிகர் சிம்பு அவர்கள் இன்று அவரது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். இந்த நிலையில் சிம்புவின் 50வது படத்தை தேசிங்கு பெரியசாமி இயக்க உள்ளதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. பிறந்த நாளில் புது அவதாரம் எடுத்திருக்கிறார் சிம்பு. தயாரிப்பாளராகவும் தற்பொழுது அறிமுகமாக இருப்பதாக தற்பொழுது இந்த அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. சிம்புவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரின் பட அறிவிப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியாகி வருகிறது. அந்த வகையில் சிம்பு தற்பொழுது தன் 50வது திரைப்படத்தை தானே தயாரிப்ப இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இதற்காக ஆக்மெண்ட் சினி ஆர்ட்ஸ் என்ற பெயரில் புதிய நிறுவனத்தை துவங்கி இருக்கிறார். தேசிங்கு பெரியசாமி இயக்க போகும் படத்தை சிம்பு தானே தயாரிக்க இருப்பதாக தகவல்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பை சற்று நேரத்திற்கு முன்பு சிம்பு அவர்கள் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கிறார். எஸ்பிஆர் அவர்கள் தனது பிறந்த நாளை இன்றைய தினம் கொண்டாடி வருகிறார்கள். தற்பொழுது அவருக்கு ரசிகர்களும் திரைப்பிரபலங்களும் தங்களின் வாழ்த்துக்களை தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர். மேலும் சிம்புவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரின் படங்களின் அறிவிப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியாகி வருகின்றன. தற்சமயம் தக்லைட் திரைப்படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் சிம்பு. இதனைத் தொடர்ந்து பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் தன் 49வது திரைப்படத்தில் நடிக்க இருக்கிறார் சிம்பு. இதன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நேற்று இரவு வெளியாகி இருந்தது. இதையடுத்து அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் சிம்பு நடிக்கவிருக்கும் படத்தின் அறிவிப்பும் இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிம்பு தனது பிறந்தநாளை முன்னிட்டு புது அவதாரம் எடுத்திருக்கிறார். தான் நடிக்கவிருக்கும் தன் 50வது திரைப்படத்தை தானே தயாரிக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இதுவரை நடிகர், பாடலாசிரியர், பாடகர்கள், இயக்குனர் என்று பல்வேறு முகம் கொண்டவர் சிம்பு. தற்பொழுது தயாரிப்பாளராகவும் அவதாரம் எடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தேசிங்கு பெரியசாமி பார்த்தோமேனால் இதற்கு முன்பு கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தல் என்ற படத்தினை இயக்கியிருந்தார். தற்பொழுது அவரது இயக்கத்தில் தான் சிம்பு அவர்களின் 50வது திரைப்படம் உருவாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. தேசிங்கு பெரியசாமி அவர்கள் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் மிகப்பெரிய ஒரு ரசிகர். ரஜினி அவர்களை சந்தித்தும் ஒரு திரைக்கதை அவர் கூறியிருந்த நிலையில் தற்பொழுது எஸ்பிஆர் அவர்களின் படத்தை இயக்க இருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய பொருட்செல்வியில் உருவாக இருக்கக்கூடிய திரைப்படத்தை சிம்புவே தயாரிக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. முதலில் தேசிங்கு பெரியசாமி மற்றும் சிம்பு திரைப்படத்தை கமல்தான் தயாரிப்பதாக இருந்தார். இதன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியானது. ஆனால் அதன் பிறகு நிதி பிரச்சனை காரணமாக தேசிங்கு பெரியசாமி மற்றும் சிம்பு திரைப்படத்தை கமலால் தயாரிக்க முடியவில்லை. அதன் பிறகு சிம்பு பல தயாரிப்பாளர்களை அணுகியிருக்கிறார். ஆனால் தேசிங்கு பெரியசாமி படத்தின் பட்ஜெட் அதிகம் என்பதால் தயாரிப்பாளர்கள் யோசித்த நிலையில் துபாயில் இருக்கும் சில தொழிலதிபர்களையும் சிம்பு நாடியிருக்கிறார். எப்படியாவது தேசிங்கு பெரியசாமியின் படத்தை துவங்கிவிட வேண்டும் என கடுமையாக போராடி இருக்கிறார் சிம்பு. இதற்கிடையில் தான் சிம்பு தேசிங்கு பெரியசாமியின் படம் கைவிடப்பட்டதாக கூட தகவல்கள் வெளிவந்தன. இந்த வதந்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் தற்பொழுது இந்த அறிவிப்பானது எக்ஸ் தளத்தில் வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. சிம்புவின் ஒவ்வொரு பட அறிவிப்பும் இன்றைய தினம் வெளியிடப்படுவதால் அவரது ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்ட மனநிலையில் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது.